இந்த கல்யாணம், காட்சி, சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் பாரு. அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். அவன ஏன்டா புலம்புற? பின்ன என்னடா, நீயே யோசிச்சு பாரு. கல்யாணங்கிறது ஒரே நாள்ல முடிஞ்சு போயிடும். அக்னிய சுத்தி வந்தா அது முடிஞ்சு போயிடும். ஆனா அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க 1000 சம்பிரதாயங்கள் நிச்சயமா ஒருத்தருக்கு பைத்தியமே பிடிச்சிருண்டா விக்ரம். அதுவும் இல்லாம இந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்களை நிச்சயமா என்னால புரிஞ்சுக்கவே முடியலடா. ஒரு பக்கம் என்னடான்னா, பிரியாவோட பாட்டி ஏதோ சம்பிரதாயம் சொல்லி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என் பாட்டி முடியவே முடியாதுன்னு அடம் பிடிக்கிறாங்க. பிரியாவோட பாட்டி அங்க கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. நான் என்னடா பண்ண முடியும்? இங்க என் நிலைமையே இப்படி இருந்தா பாவம் அந்த பொண்ணோட நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம். பாவம் அந்த பொண்ணா? எப்படா பிரியா உனக்கு பாவமான பொண்ண தெரிய ஆரம்பிச்சா? கொஞ்சம் வாய மூடுறியா? நான் தெரியாம கேக்குறேன். நீ எனக்கு ஃப்ரெண்டா இல்ல எனிமியா? நிச்சயமா நீ எனக்கு எனிமியே தான். ஏன்னா நான் எப்ப கஷ்டத்துல இருந்தாலும் அதை பார்த்து இப்படி சிரிக்கிற பாரு. ஓஹோ ஃபேட்டி, ஏன் இப்படி வீணா டென்ஷன் ஆகுறீங்க? கல்யாண காட்சினாலே இதெல்லாம் சகஜம் தானே. இதுக்கா இவ்ளோ டென்ஷன்? கரெக்ட். நான் சொல்றது கேளு. நீ தேவையில்லாம எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. இங்க பாரு, நம்ம நாட்டுல ஒரு கல்யாணம் கூட சொந்தக்காரங்க பிரச்சனை இல்லாம நடந்ததா சரித்திரமே கிடையாதுல. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க கல்யாணத்தை எடுத்துக்கோ. எங்க மேரேஜ்ல எவ்வளவு ப்ராப்ளம் வந்து உனக்கு தெரியும்ல. ராம், நான் சொல்லட்டுமா? இந்த நேஹாவோட சொந்தக்காரங்க இருக்காங்களே, ஓஃப், அவங்கள எல்லாம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டு ஆளுங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இங்க பாரு, எங்க வீட்ல என்ன பிரச்சனை பண்ணாங்க? உங்க அம்மா அந்த தட்டு விஷயத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணாங்க. ஏய், உங்க பாட்டி சீட்டாடி எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாங்க. அடடா, கொஞ்சம் நிறுத்துறீங்களா ரெண்டு பேரும்? கொஞ்சம் விட்டு ஆரம்பிச்சிடுறீங்க. நான் என் பிரச்சனையை சொல்ல வந்தா உங்க பிரச்சனையை பெருசாகிட்டே போறீங்க. சாரிடா. இங்க பாரு, சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்றேன். கல்யாணம்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு டென்ஷன் ஆகாத. சீரியஸ்லி ராம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க. இந்த சொந்தக்காரங்களே இப்படித்தான். கல்யாணத்துக்குன்னு வந்து இறங்குவாங்க, அப்புறம் சின்ன சின்ன விஷயங்களை ஊதி பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. கரெக்ட். நீ பண்ண வேண்டியதுல ஒன்னே ஒண்ணுதான். அவங்க என்ன சொன்னாலும் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடு. நான் பண்ற மாதிரி. அண்ட் சீரியஸ்லி ராம், கல்யாண நாள் நெருங்க நெருங்க பொண்ணை விட நீதான் ரொம்ப பயப்படுற. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன அவஸ்தைப்பட போறியோ. ஐயோ நகா, நீ வேற பயமுறுத்தாத. சத்தியமா நான் எங்கேயாவது ஓடியா போயிடுவேன். இப்பவே பயமா இருக்கு. இதுக்கேவா? அட, நீ ஓடி போனாலும் உன்னை யார் விட போறா? முதல்ல ஜூஸ குடி. ஏய் பசங்களா, சீக்கிரம் பாலை குடிங்க, ஆறி போகுது. ஆமா, இவங்கள ஏன் இன்னும் தூங்காம இருக்காங்க? முதல்ல தூங்க சொல்லு. அட, பாலை குடிச்சிட்டு தூங்க போயிடுவாங்க. கல்யாண வீடுன்னா அப்படிதான் இருக்கும். நீ ரொம்ப செல்லம் கொடுக்குற. ஹாய். ஹாய். உன் குழந்தைங்க நிச்சயமா அழகுடா. எனக்கு எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் சரி, உன் குழந்தைங்களை பார்த்தா பறந்தே போயிடும். அங்கிள், டென்ஷன் இல்ல, பயம். நீங்க கல்யாணத்தை பத்தி இவ்வளவு பயப்படுறீங்கல்ல, நான் மேக்ஸ பார்த்து கூட அவ்வளவு பயப்பட்டது இல்ல. அப்படியா? நீ உங்க அப்பா முன்னாடி வந்தா என் மனத்தை வாங்கணுமா என்ன? பேசாம பாலை குடிச்சு படுத்து தூக்கு. தேங்க்யூ. நீங்க தானே அவளுக்கு இதெல்லாம் கத்து கொடுக்குறீங்க. டேய் விடுறா, குழந்தைங்க தானே. இங்க பாரு ராம், கொஞ்ச நாளா யோசிச்சுக்கோ. இது ரொம்ப டெலிகேட்டான ஒரு ப்ராப்ளம்டா. ஒரு பக்கம் உன்னோட பாட்டி, அப்புறம் பிரியாவோட பாட்டி, அதுக்கப்புறம் பிரியா. சார் என்ன பண்ண போறீங்க? நீ கேட்க போறது பாட்டி பேச்சியா இல்ல வருங்கால மனைவி பேச்சியா? யோசிச்சுக்கோ ராம், உன் பிரச்சனை ரொம்ப சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா, எனக்கு பிரியாவை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு. உங்க பாட்டி என்னடானா இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இதனால பிரியாவுக்கு அங்க என்ன பிரச்சனையோ யோசிச்சு பாருங்க. அங்க வந்திருக்கிறவங்க என்ன பிரச்சனை பண்றாங்களோ.